நாடாளுமன்ற தேர்தலில் திமுக மற்றும் அதிமுகவுடன் ஒரே நேரத்தில் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை நடத்தியதால் அரசியல் ஆதரவற்று தேமுதிக ஏறத்தாழ தனித்து விடப்பட்டது. இதனால் விரக்தியின் விளம்பிற்கு சென்ற அக்கட்சியின் பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் திமுகவையும் அதிமுகவையும் சரமாரியாக விமர்சித்தார். திமுக அதிமுகவுடன் ஒரே நேரத்தில் தேமுதிக கூட்டணி பேரம் நடத்தியதை திரு துரைமுருகன் அம்பலப்படுத்தியதோடு திமுகவில் இடம் இல்லை என்றும் கூறி கூட்டணி கதவை அடைத்துவிட்டார். இதனால் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தையிலும் தேமுதிகவிற்கு முக்கியத்துவம் குறையத் தொடங்கியது. இந்நிலையில் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அக்கட்சியின் பொருளாளர் திருமதி பிரேமலதா, வயதானதால் திரு துரைமுருகன் உளறுவதாகவும் மு.க.ஸ்டாலின் சட்டையை கிழித்துக் கொண்டு புகைப்படத்திற்கு போஸ் கொடுத்தவர் என்றும் திமுகவை சரமாரியாக விமர்சித்தார். திமுக என்றாலே தில்லு முள்ளு கட்சி அப்படிங்கிறத இன்னைக்கு இல்லை நேற்றில் எப்பயுமே நான் உறக்க குரல்ல சொல்லிக்கிட்டு இருக்கேன். நேற்று துரைமுருகன் அவர்கள் பேசினது முற்றிலும் உளறலாக தான் நான் பார்க்குறேன். வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க இந்த அளவு கீழ்த்தரமான ஒரு அரசியல் பண்ணுவாங்களாங்கிறத துரைமுருகனை பார்த்து தான் நான் தெரிஞ்சிக்க வேண்டிய அளவு ஒரு வெட்கக்கேடாக அதை நான் கருதுறேன். கிளியாத சட்டையை கிழிச்ச மாதிரி வாங்க வாங்கன்னு போட்டோ எடுக்கிற கட்சி கிடையாது தேமுதிக. புரியுதா? செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்க திணறிய பிரேமலதா விஜயகாந்த் பத்திரிகையாளர்களை ஒருமையில் பேசியதால் சலசலப்பு ஏற்பட்டது. சரி, உனக்கு காரணம் தெரியலன்னா நீ போய் துரைமுருகன் கேளு. சரியா? அங்க போய் கேளு. உனக்கு காரணம் தெரியலன்னா நீ அங்க கேளு. எங்களை பத்தி நீ எங்க கேளு. யாரு எங்க பாரு, தேமுதிகவை யாரும் கைட் பண்ணி சொல்லி மிரட்டி பணிய வைக்கிற கட்சி கிடையாது. புரியுதா? யாரோ சொல்லி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இன்னைக்கு தேமுதிக கிடையாது. புரியுதா? அது எங்க இஷ்டம். எங்களுக்கு எப்போ மறுப்பு தெரிவிக்கணும்னு நாங்க நினைக்கிறோமோ அப்பதான் நாங்க சொல்லுவோம். யார் இப்ப கொள்கை இல்லைன்னு உனக்கு யார் சொன்ன? உனக்கு தெரியுமா எங்க கொள்கை என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரியுமா? கொள்கை இல்லை